ஹலோ பிஆர்டி ஸ்குவாட், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆமாம் ஈசிஆர் ரைடு கிளம்பிட்டோம். ஜஸ்ட்டு ஒன் டே ரைடு தாங்க. ஆனால் அங்கே இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள். ஒரு பீச்சில் போய் பைக்கு மாட்டி சேறு சகதியில் அதை எடுக்கிறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு சப்பப்போ பாப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே ஷூட் பண்ணியிருக்கோம். ஆமாம், இந்த பாலத்தை பாருங்களேன், இதே டேமேஜுங்க. இதில் எப்பட்றா போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் தான் போகணும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இங்கேருந்து ஈசிஆரில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே நம்ம டீமில் உள்ள 2 ரைடர்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்ன பைக் தெரியுமா? அதே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் ஒரு பைக்கு புதுசு வேறு. சரி போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது, நிறைய பேருக்கு லாங்குவேஜ் இங்கிலீஷில் வருது, வேறு லாங்குவேஜில் வருதுன்னு சொல்கிறாங்க. ஈஸிங்க அதை சரி பண்ணுறதுக்கு. வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா? டாப் ரைட்டில் நல்லா பாருங்கள். டாப் ரைட்டில் 3 டாட் இருக்கா? அதை கிளிக் பண்ணுங்கள். அதை டச் பண்ணால் ஆடியோ ட்ராக்குன்னு இருக்கும். அந்த ஆப்ஷனில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கொரியன் ஒரிஜினல் அப்படின்னு வரும். அதுதாங்க நம்ம லாங்குவேஜ். ஒரிஜினல் லாங்குவேஜ் அதுதான். நீங்கள் கொரியன் அப்படின்றத பார்க்கவே வேண்டியதில்லை. ஓகேவா? அதை கிளிக் பண்ணாவே தமிழில் தான் வரும். செக் பண்ணி பாருங்கள். எல்லா வீடியோவுக்கும் அப்படி தாங்க. எந்தெந்த வீடியோக்கெல்லாம் லாங்குவேஜ் மாறி வருதோ அது எல்லாத்துக்கும் இதே சிஸ்டம் தான். இந்த செட்டிங்கை கரெக்டாக செட் பண்ணுங்கள். கொரியன் ஒரிஜினலில் வச்சு பாருங்கள். நம்மளோட தமிழ் லாங்குவேஜ் அங்கே வந்துடும். ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஓகேங்களா? ஏற்கனவே பார்த்த ஷார்ட்ஸு, ஏற்கனவே உள்ள ஃபுல் வீடியோ எல்லாமே இப்படி தான். செக் பண்ணி பாருங்கள். 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது அதில் ஆப்ஷன்ஸ் வரும். ஆடியோ ட்ராக் போங்க. அதில் டச் பண்ணிங்கன்னா கொரியன் ஒரிஜினல் வரும். அதை கிளிக் பண்ணால் போதும். சிம்பிளுங்க. ஓகே, இங்கே தான் நம்ம டீம் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இது ஈஸியாரு. இங்கே வேலை நடக்குது. எப்படா முடிப்பீங்க இந்த வேலையை? படுத்துறாங்க. இப்போ நாம் ஒரு காட்டுக்குள்ளே எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஒரு கருவேலம் காடுங்க அது. ஆனால் காட்டுக்குள்ளே உள்ளே போய் அங்கே போனால் சூப்பராக இருக்கும். அந்த ஏரியா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த பக்கம் பசங்கள்லாம் ஃபுட்பால், வாலிபால்லாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. சில பசங்க கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருப்பாங்க. நல்லாயிருக்கும். ரொம்ப நல்லாயிருக்குங்க அந்த ஏரியா. பக்கத்தில் ரயில்வே ட்ராக்கு. ஏற்கனவே நிறையா வீடியோஸ் இந்த இடத்துல பார்த்துருப்பீங்க. அதே இடம் தான் இங்கே. ஆமாம், 2 பேரும் இங்கே தான் வர சொன்னோம். வந்துட்டாங்களா? பார்க்கலாம் இருங்க. இடம் தெரிஞ்சிருக்கும் 2 பேருக்கும். ஏற்கனவே ஒருத்தர் வந்தவர் தான். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. வந்துட்டாங்களா இல்லை சொதப்புறாங்களான்னு பார்க்கலாம். எங்கே காணோம்? ஒரு வேளை வரலையோ? ஒரு அம்மா ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க லெஃப்ட் சைடில். நம்ம பைக்கை பார்த்த உடனே எழுந்திரிச்சு ஓடுறாங்க. இது எதுரா இவ்வளோ பெரிய பைக்கு? ஏன்னா நம்ம டாபாக்ஸ் எல்லாம் போட்டிருந்தோமா இப்போது. இது எதுரா இவ்வளோ பெரிய பைக்கு இங்கே வருது ஊருக்குள்ளே, இந்த ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் ஆகிருச்சு போல் அவங்களுக்கு. அவ்வளோ பயமாகவா இருக்குது நம்ம டயனாவை பார்த்தா? ஏய், புது வண்டிங்க, பீஸ்ட்ரோமு கலக்கல்ல. வாங்க வாங்க வாங்க, இப்படி வாங்க. வேற லெவலில் இருக்கு. வெல்கம் வெல்கம். ப்ரோ இந்த பக்கம் வந்துருங்க.
வெல்கம். ஆடு மேய்க்கிறவங்கெல்லாம் ஓடுறாங்க பயந்து. இது ஏதுடா இவ்வளோ பெரிய பைக்காக இருக்குது அப்படி. ஒரு அம்மா அங்கே உட்காந்துருந்தாங்க. நான் வந்து ஆற அடித்தேன். டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு ஓடிட்டாங்க அந்த பக்கம். பெரிய பைக்கெல்லாம் அவங்க பார்த்ததில்லை இல்லை ஊரில். இந்த இடம் நல்லா இருக்கும் ப்ரோ எப்போவுமே. ரயில்வே ட்ராக்கு திருவாரூர் டு காரைக்குடி ரூட் இதுதான். நல்லா ஈவினிங் டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பசங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. நான் வீடியோ எடுக்கிறது மேக்ஸிமம் இந்த ஏரியாவில் தான் எடுப்பேன். எந்த டிஸ்டர்பும் இருக்காது, யாரும் எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. ஓகே தான். அதே போல் ஆஃப் ரோடிங்கெல்லாம் ஓட்டுவோம் சும்மா அதில் வளைச்சி டிராக்டரு நெல் அடிக்கிற மாதிரி. இந்த வண்டிக்கு தானடா இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். நல்ல பைக்கு ப்ரோ, பத்திரமா வச்சுக்கங்க. ஆமாம், அதெல்லாம் ஒரு குறையும் கிடையாது. நீங்கள் பாட்டுக்கும் ஓட்டுங்க, ஒன்றும் பண்ணாது. இவர் தான் பார்க்கக்கூடாது, அதை லைட்டாக பார்த்துக்கணும். ஆமாம். இப்போ எல்லாம் ஸ்டிக்கரா ப்ரோ மேலே என்ன பண்ணியிருக்கீங்க? ஸ்டிக்கர் இப்போ பார்க்கறதுக்கு ஒரு போட்டுக்கலாம். இப்போ போட்டிங்களா? அன்றைக்கே போட்டிருந்தது, அவங்ககிட்ட சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். அப்படியா? சரி சரி சரி. இப்போ இது வந்து ஸ்டிக்கர்னா வெளிச்சத்தை மறைக்குமா? ரொம்பலாம் மறைக்காது, ஓகே தான். எனிவே அதில் உள்ள ஹேலஜன் லைட் வந்து இப்போ ஒன்றுமே இல்லை. நம்ம ஃபாக்லாம் பஸ் தான் போகிறோம். சரி, அது நான் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கலாது. பார்க்குறது நல்லா இருக்கு, அதனால ஸ்டிக்கர் ஒட்டி விட்டீங்க. தெரிஞ்சாலும் ஒன்று தான், தெரியாட்டாலும் ஒன்று தான் லைட்டு. அப்படியா? இது என்ன கண்ணு இது? ஆந்த கண்ணு. ஆந்த கண்ணு. இது படம் ஒன்று இருக்குமா, அந்த டிராகன் ஒன்று. இல்லை எனக்கு செம்மையாக இருக்கும் அந்த இது. அதில் இதுதான் வரும். நான் எடுத்து வரேன், இப்பெல்லாம் போட்டதில்லை. அப்படியே பாட்டு கேட்டுட்டு ஹெல்மெட்டில் என்னென்ன தான் இருக்குது வச்சுருக்கேன். அதிலே வச்சுருக்கேன். கனெக்டர் எப்படி இருக்குது இது கட்டுமா? ஆன் பண்ணலாம். இது தானே? ஆமாம். என்ன 2 இது வச்சுக்கணும். அப்புறமா நான் இது வந்து டெய்லி பேஸிஸில் யூஸ் பண்ணிக்கிறேன். ரைட்டிங் பேஸிஸ். ஏன்னா நம்ம வெயிலில் வைக்கிறோம்னு வச்சுங்களேன், மழை வெயிலுங்கிறப்ப பேட்டரியில் உங்களுக்கு லித்தியம் அயன் பேட்டரி கொஞ்சம் டேஞ்சர். அதனால தான் யோசிச்சு. வாட்டர் ப்ரூஃப் ஐபி வாட்டர் ப்ரூஃப்லாம் ஹீட்டிங் ஆகும். அப்படியா? இஷ்யூ ஆகுது. ஹெல்மெட் ஹீட் ஆகுதுல்ல, அப்புறம் வெளியில் எங்கேயாச்சும் வெயிலில் வச்சுட்டு போகிறோம்னு வச்சுங்க, பேட்டரி ஹீட் டக்குன்னு வைக்கக்கூடாது, வெளியே வைக்கவும் கூடாது. ஆமாம், அதுதான் ஒரு ரீசனுக்காக தான். சரி, யூனிஃபார்ம் போடுங்க. இன்றைக்கி தான் கன்னிசாமி மாதிரி புது வண்டி இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு வெளியில் வந்திருக்காரு நம்ம கூட. ஆமாம். சரி, கிளம்பலாம். சவுண்டு சூப்பராக இருக்குல்ல, பெனலில் டாப்பு சவுண்டு தான். லைட்டாக ரேஸ் பண்ணுங்க. சூப்பர். சீக்கிரம் நம்பர் பிளேட் வாங்குங்க. நாளைக்கு புது வண்டி. நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள். மஞ்சக்காட்டு மைனா வீஸ்ட்ரோம். பேர் வச்சுருக்கீங்களா ஏதாவது பைக்குக்கு? இருக்குது, இன்னும் ஃபைனல் பண்ணல. நம்பர் பிளேட் வந்துட்டு சீக்கிரம் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு பேர். நம்ம பேர் தான் தெரியுமா எல்லாருக்கும், அப்புறம் என்ன.
போகலாம். மறுபடியும் ஈசிஆரில் வந்து ஏறியாச்சுங்க. ஆமாம், இன்றைக்கி நாம் ரொம்ப தூரமெல்லாம் போக போகிறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் அவ்வளோதான் ஈசிஆரில். அது தஞ்சாவூர் மாவட்டம். அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈசிஆர்லேருந்து ஜஸ்ட்டு ஈசிஆரில் போகும்போதே அந்த லெஃப்ட் சைடில் பீச் தெரியும். பீச்சுனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி மெரினா, வேளாங்கண்ணி மாதிரிலாம் இருக்காது. இது பியூராக உள்ள வில்லேஜு. அதே போல் மீனவர்கள் யூஸ் பண்ணுற அது கடற்கரை அது. ஆமாம், அங்கே தான் நம்ம போக போகிறோம். அந்த கடலில் பெருசாக அலையெல்லாம் இருக்காது, குளம் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வியூ சூப்பராக இருக்கும். கேரளாவில் இருக்கிறோமோ அப்படின்னு கூட ஒரு நேரம் அந்த ஃபீல் வரும். ஏன்னா அந்த பீச்சு ஃபுல்லாகவே தென்னை மரம் இருக்கும், கொஞ்சம் போட்டு கிடக்கும், அதில் நம்ம உட்காந்துக்கலாம். பக்கத்துலேயே அந்த சதுப்பு நில காடுகள், அந்த மரம் இருக்கும், அதில் நிழலில் போட்டில் உட்காந்து காற்று வாங்கிட்டுருக்கலாம். ஆமாம், காற்று வாங்கிறது காசெல்லாம் கிடையாது, ஃப்ரீ தான். சரிங்கங்க லைட்டா. டேய், எப்படா அந்த ரோடு வேலை முடிப்பீங்க? எத்தனை வருஷமாக அந்த ரோடு எவ்வளோ மோசமாக கிடக்கு தெரியுமா ஈசிஆர்? ஐய டோல்கேட் போகிறேன்னா மட்டும் ரெடியாக நிற்கிறானுங்க. ரோட்டை போடுங்கடான்னா போட மாட்றாங்க. இந்த அநியாயத்தெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? சீக்கிரம் போட்டு தொலைங்கடா. இப்போ தான் ஜேசிபி 2 ரோலரை கொண்டாந்து ரோட்டில் நிறுத்தி வச்சுட்டு இருப்பாங்க மாத கணக்காக. போட்டு தொலைங்கடா சீக்கிரம். நம்மள்ட்ட எல்லாம் திட்டு வாங்கணுன்றது. சரி, ஓகேங்க. அடுத்த பார்ட்டு பார்த்திங்கன்னா அது வேறு லெவலில் இருக்க போகுது. ஆமாம், பார்க்கலாமா அந்த வீடியோவை? அதை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அந்த புது மாப்பிள்ளை சுசுக்கி விஸ்ட்ரோம்லாம் ஒரு கூத்து கட்டி அடித்தார்.